வணக்கம். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் கொஸ்டின் 45:93 அதே மாதிரி 27 கொஸ்டின் மார்க் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 45லேருந்து 93ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதை வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபார்மெட்டை யூஸ் பண்ண முடியும். இப்போ 45லேருந்து 93 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45லேருந்து வந்து ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கியிருக்காங்க. ஓகேவா, 45 ரெண்டால் பெருக்கினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 90ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ 90 கூட வந்துன்னா இங்கே 3 கூட்டியிருக்காங்க. அப்போ 90 கூட 3 கூட்டினா நமக்கு 93 கிடச்சிடும். இப்போ அப்படி தான் வந்து இந்த 93 வந்துருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே யூஸ் பண்ண ஃபார்மெட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து 2 பெருக்கணும், அதுக்கப்புறம் 3 கூட்டணும். ஓகே, அப்போ 2 பெருக்காச்சு. 27 கூட 2 பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 2 14 4 மீது 1 2 4 கூட 5 கூட்டிங்கன்னா 54 வந்துடும். ஸோ அடுத்து வந்து 3 கூட்டணுமா, அப்போ நான் அதாவது 4 3 7 5 வந்துச்சா, 57. அப்போ 57ங்கிறது ஆப்ஷன் 3ல் உள்ள ஆன்சர். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே வரும். ஸோ இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.